இந்த கோல்டுக்கு நல்ல காரமாக சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால் இந்த மிளகு குழம்பு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். மிளகு, சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, மல்லி, மிளகாய், கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அரிசி எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து அதை எடுத்து ஆற வச்சிடணும். அந்த டைமில் நம்ம குழம்பு தாளித்து விட்டுலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் சேர்த்து அது பொடிஞ்சதுக்கு அப்புறம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த பூண்டை நல்லா சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நானும் இந்த ரெசிபியை ஒரு 2-3 சேனலில் பார்த்தேன். சில பேர் தக்காளி யூஸ் பண்ணியிருக்காங்க, சில பேர் தக்காளி யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க. நான் தக்காளி யூஸ் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். ஆற வச்ச பொருளை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இதுதான் நம்மளோட மெயின் மசாலாவே. நான் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா உங்களோட குழம்பு மசாலாவும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வேக விடணும். மசாலா நல்லா குக் ஆனதும் புளித்தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். எல்லாமே நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம மிளகு குழம்பு ரெடி. நல்ல சூடான சாதத்தில் அந்த குழம்பு போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது.